விதியின் எதிரொலி விதி மற்றும் மீட்பின் கதை எபிசோட் -2 சபிக்கப்பட்ட பள்ளத்தாக்கின் விஸ்பரிங் நிழல்கள் இருண்ட ரகசியங்கள் காத்திருக்கின்றனவா. விடியலின் முதல் கதிர்கள் சிம்லா மலைகளின் மீது பரவியது. ஆனால் ஒளி வீர் பிரதாப் சிங்கின் அமைதியின்மையை அகற்றவில்லை. அவனுடைய கனவுகள் இனி அவனுடையது அல்ல. ஒவ்வொரு இரவிலும் அவை அந்நியர்களின் முகங்களால் நிரம்பி வழிகின்றன. அவர்களின் ஸ்பெக்ட்ரல் குரல்கள் இரட்சிப்பு இக்காக மன்றாடுகின்றன. இந்த ஆன்மாக்கள் அவனது தந்தையின் மரணம் பற்றிய உண்மையை தேடுவது போல். அவனுடன் இணைந்ததாக தோன்றியது. அவர்களில் ஒரு முகம் தனித்து நின்றது. வெள்ளை புடவை அணிந்த ஒரு பெண். மௌனமான சோகத்தால் நிரம்பி வழியும் வெற்று கண்கள். நீ சாவியை பிடி அவனது கனவில் கிசுகிசுத்தாள். ஆனால் எதற்கு. வீர் திடுக்கிட்டு எழுந்தான். மழையின் வாசனையுடன் காற்று அடர்த்தியானது. இப்போது தூசி படிந்த புத்தகங்களாலும் மறந்து போன ட்ரிங்கெட்டுகளாலும் சிதறிக் கிடக்கும் தன் தந்தையின் பழைய படிப்புக்கு அவசரமாகச் சென்றான். குழப்பங்களுக்கிடையில் அவர் ஒரு பத்திரிகையை கண்டுபிடித்தார். அதன் பக்கங்களில் சடங்குகள் பற்றிய ரகசிய குறிப்புகள். மறந்துபோன கதைகள் மற்றும் மறைக்கப்பட்ட எச்சரிக்கைகள். இறுதிப் பதிவு எழுதப்பட்டது. நட்சத்திரக்குறி கடந்த காலம் ஒருபோதும் இறக்காது. அது கணக்கீட்டிற்காக மட்டுமே காத்திருக்கிறது. நட்சத்திரக்குறி. இதற்கிடையில் சுஹானி சிம்லாவில் வாழ்க்கையை சரிசெய்தார். நகரத்தின் வசீகரம் மறுக்க முடியாதது. ஆனால் ஒவ்வொரு தெரு மூலையிலும் ஒட்டிக்கொண்டது போல் ஒரு மர்மமான காற்று இருந்தது. அவளுக்கு விசித்திரமான விஷயங்கள் நடக்க ஆரம்பித்தன. அவள் தங்கும் அறையில் விளக்குகள் ஒளிர்ந்தன. மேலும் யாரோ தன்னை நிழலில் இருந்து பார்ப்பதை அவள் அடிக்கடி உணர்ந்தாள். இருப்பினும் அவள் ஆபத்தில் சிக்கிய போதெல்லாம் யுவராஜ் ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தியால் அழைக்கப்பட்டதைப் போல தோன்றினார். ஒரு நாள் மாலை சுஹானி தனது வகுப்புகளை விட்டு திரும்பும் போது. மலைகளில் கடும் மூடுபனி இறங்கியது. பின்னால் காலடி சத்தம் கேட்டதும் அவள் அடிகள் விரைந்தன. ஆனால் அவள் யாரையும் காணவில்லை. சத்தம் அதிகமாக நெருங்க பீதி ஏற்பட்டது. திடீரென்று யுவராஜ் மூடுபனியிலிருந்து வெளிப்பட்டார். அவரது முகம் அமைதியாக இருந்தும் படிக்க முடியவில்லை. சிம்லா தோன்றும் அளவுக்கு அப்பாவி இல்லை. என்று அவர் மறைமுகமாக கூறினார். அவரது குரல் தொலைதூர எதிரொலி போல. எச்சரிக்கையாக இருங்கள். ஆனால் நீங்கள் யார். சுஹானி அழுத்தமாக பதில்களை தேடினாள். யுவராஜின் பார்வை மென்மையாக இருந்தது. ஆனால் அவரது தொனி பாதுகாக்கப்பட்டது. நண்பர் அதற்கு மேல் ஒன்றுமில்லை. வேறு வார்த்தை இல்லாமல் அவர் மூடுபனிக்குள் மறைந்தார். சுஹானி முன்பை விட இன்னும் குழப்பமடைந்தார். அன்று இரவு வீர் மற்றும் சுஹானியின் பாதைகள் உள்ளூர் நூலகத்தில் கடந்து சென்றன. சிம்லாவின் இருண்ட வரலாற்றைப் பற்றிய பகிரப்பட்ட ஆர்வத்தால் வரையப்பட்ட அவர்கள் ஒரு உரையாடலை தொடங்கினர். வீர் தனது தந்தையின் பத்திரிகை மற்றும் இரட்சிப்பை தேடும் விசித்திரமான ஆத்மாக்களைப் பற்றி குறிப்பிட்டார். சுஹானி ஆர்வத்துடன் யுவராஜுடனான தனது சொந்த சந்திப்புகளை பகிர்ந்து கொண்டார். அவன் வெறும் ஆண் அல்ல. என்று அவள் முடித்தாள். அவரைப் பற்றி வேறொரு உலகத்தில் ஏதோ இருக்கிறது. அவர்களின் உரையாடலை கேட்ட ஒரு வயதான நூலகர் குறுக்கிட்டார். அவள் குரல் நடுங்கியது. ஆனால் அவளுடைய வார்த்தைகள் குளிர்ச்சியாக இருந்தது. இந்த நகரத்தின் சாபம் ஆழமாக உள்ளது. என்று அவள் சொன்னாள். சிலர் மீட்பை தேடுவதற்காகவும் மற்றவர்கள் பழிவாங்குவதற்காகவும் வந்திருக்கிறார்கள். நீங்கள் எதை வெளிப்படுத்துகிறீர்கள் என்பதில் கவனமாக இருங்கள். கடந்த காலம் எப்போதும் அதன் உரிமையை கோருகிறது. வீரும் சுஹானியும் நூலகத்தை விட்டு வெளியேறும்போது. அவர்களுக்கு பின்னால் ஒரு நிழல் தோன்றியது. அதன் வடிவம் தெளிவற்றது ஆனால் அச்சுறுத்தும். காற்று குளிர்ந்தது. ஒரு அச்சுறுத்தும் கிசுகிசு அமைதியை நிரப்பியது. கணக்கெடுப்பு தொடங்கிவிட்டது. முதன்முறையாக தங்கள் வாழ்க்கை தற்செயலாக மட்டும் பின்னி பிணைந்ததல்ல. மாறாக நிழல்களாலும் இரத்தத்தாலும் எழுதப்பட்ட விதியால் அவர்கள் உணர்ந்தார்கள். வீரும் சுஹானியும் லைப்ரரியை விட்டு குளிர்ந்த சிம்லா இரவுக்குள் காலடி எடுத்து வைத்தபோது. அச்சுறுத்தும் கிசுகிசு அவர்களை தொடர்ந்தது. வழக்கமாக சுற்றுலா பயணிகளால் சலசலக்கும் தெருக்கள். வெறு மையாக காலியாக இருந்தன. காற்றின் தூர அலறலால் மட்டுமே அமைதி உடைந்தது. இருவரும் குழப்பமான பார்வைகளை பரிமாறிக் கொண்டனர். ஆனால் எதுவும் பேசவில்லை. ஒவ்வொருவரும் நூலகரின் எச்சரிக்கையைப் பற்றி தங்கள் சொந்த எண்ணங்களில் தொலைந்தனர். வீர் தனது தந்தையின் பத்திரிகையை இறுக்கமாக பற்றிக் கொண்டார். அதன் ரகசிய பதிவுகள் கடந்து செல்லும் ஒவ்வொரு கணமும் கனமாக உணர்கிறது. யுவராஜின் திடீர் தோற்றங்கள் மற்றும் மறைவுகளால் இன்னும் அமைதி எடையாத சுஹானி. சிம்லாவின் மர்மங்கள் உண்மையிலேயே எவ்வளவு ஆழமாக ஓடியது என்று ஆச்சரியப்பட்டார். நீங்கள் சாபங்களை நம்புகிறீர்களா. மௌனத்தை கலைத்து சட்டென்று கேட்டாள் சுஹானி.
வீர் தயங்கினான். அவன் கண்கள் வெறிச்சூடிய தெருவை வருடியது. நான் செய்யவில்லை. ஆனால் இப்போது. எனக்கு அவ்வளவு உறுதியாக தெரியவில்லை. வீர் தயங்கினான். அவன் கண்கள் வெறிச்சூடிய தெருவை வருடியது. நான் செய்யவில்லை. ஆனால் இப்போது. எனக்கு அவ்வளவு உறுதியாக தெரியவில்லை. சுஹானி பதிலளிப்பதற்குள். ஒரு குளிர்ச்சியான உணர்வு அவர்கள் மீது பரவியது. மூடுபனி தடிமனானது. இயற்கைக்கு மாறான முறையில் அவர்களின் கால்களைச் சுற்றி சுழன்றது. ஒரு குளிர் குரல் காற்றை துளைத்தது. நீங்கள் கடந்த காலத்திலிருந்து ஓட முடியாது. மூடுபனி ஒரு உருவமாக ஒன்றிணைந்தது. குழிவான கண்கள் மற்றும் சோகத்தால் பொறிக்கப்பட்ட முகத்துடன் ஒரு மனிதன். வீர் உள்ளுணர்வாக சுஹானியின் முன் அடியெடுத்து வைத்து. அவளை அந்த தோற்றத்தில் இருந்து காப்பாற்றினான். நீங்கள் யார். பயம் நெஞ்சில் முடிச்சு போட்டாலும் அவனது குரல் சீராக இருந்தது. ஆவியின் பார்வை அவன் மீது பதிந்தது. உங்கள் தந்தையின் விருப்பங்களால் பாதிக்கப்பட்டவர். நீதி கிடைக்கும் வரை என்னால் ஓய்வெடுக்க முடியாது. அந்த வார்த்தைகள் வீரை ஒரு அடியாக தாக்கியது. அவர் எப்போதும் தனது தந்தையை வணங்கினார். ஒரு நேர்மை மற்றும் ஞானம். ஆனால் இந்த பேய் துரோகம் மற்றும் மரணம் பற்றி பேசியது. அவர் என்ன செய்தார். வீர் குரல் நடுங்க கேட்டான். பேய் வீரின் பிடியில் இருந்த பத்திரிகையை சுட்டிக்காட்டி ஸ்பெக்ட்ரல் கையை உயர்த்தியது. பதில்கள் உள்ளே உள்ளன. ஆனால் ஜாக்கிரதை. உண்மை என்பது இரு வழிகளையும் வெட்டும் கத்தி. அதனுடன் அந்த உருவம் மூடுபனிக்குள் கரைந்து. வீரும் சுஹானியும் திகைத்து நிசப்தத்தில் ஆழ்ந்தனர். அடுத்த க்ளூ வீரின் வீட்டிற்கு திரும்பி. அவர்கள் பத்திரிகையை பார்த்தார்கள். சுஹானி பக்கங்களுக்கு இடையே ஒரு ஓவியத்தை கவனித்தார். இது ஒரு பழங்கால முத்திரையை ஒத்த. சிக்கலான அடையாளங்களால் சூழப்பட்டுள்ளது. என்ன இது. சுஹானி தன் விரலால் அந்த வரிகளை தடவிக்கொண்டே கேட்டாள். வீர் தலையை ஆட்டினான். எனக்கு தெரியாது. ஆனால் இது ரிட்ஜ் பாயிண்ட் அருகே உள்ள கோவிலில் உள்ள சிற்பங்களுடன் பொருந்துகிறது. அவர் இறப்பதற்கு முன்பு என் தந்தை அடிக்கடி அதை பார்வையிட்டார். உண்மையை வெளிக்கொணர வேண்டும் என்று தீர்மானித்த அவர்கள். விடியற்காலையில் கோயிலுக்குச் செல்ல முடிவு செய்தனர். நிழல்களில் இருந்து ஒரு பேய். அன்று இரவு. சுஹானி தன் தங்கும் அறையில் விழித்திருந்தாள். அவளது மனம் அன்றைய நிகழ்வுகளை மறுபரிசீலனை செய்தது. ஒரு நிழலின் மங்கலான மின்னல் அவள் கவனத்தை ஈர்த்தது. இதயம் படபடவென்று ஜன்னல் பக்கம் திரும்பினாள். யுவராஜ். அவள் கிசுகிசுத்தாள். அந்த உருவம் நிலவொளியில் நுழைந்தது. அவர்தான். அவரது வெளிப்பாடு எப்போதும் போல் புதிராக இருந்தது. நீங்கள் ஒரு ஆபத்தான பாதையில் செல்கிறீர்கள். சுஹானி என்று அவர் தனது குரல் தாழ்வாக ஆனால் உறுதியாக கூறினார். நீங்கள் ஏன் தொடர்ந்து தோன்றுகிறீர்கள். அவள் கேட்டாள். அவள் தொனியில் விரக்தி பரவியது. என்ன மறைக்கிறீர்கள். யுவராஜின் கண்கள் தணிந்தன. ஆனால் அவன் நேரடியாக பதில் சொல்லவில்லை. சில உண்மைகள் தனியாக தாங்க முடியாத அளவுக்கு கனமானவை. வீருடன் நெருக்கமாக இருங்கள். நீங்கள் உணர்ந்ததை விட அவருக்கு நீங்கள் அதிகம் தேவைப்படுவார்கள். அவள் அதிகம் கேட்பதற்குள். யுவராஜ் நிழலில் மறைந்து. பதில்களை விட அதிகமான கேள்விகளை சுஹானியிடம் விட்டுவிட்டார். ரகசியங்களின் கோவில். விடியற்காலையில் வீரும் சுஹானியும் கோவிலுக்கு வந்தனர். அதன் பழங்கால கற்கள் வயதுக்கு ஏற்ப அணிந்திருந்தன. மேலும் ஒரு விசித்திரமான அமைதி காற்றில் தொங்கியது. பத்திரிகையின் சின்னம் கோவிலின் நுழைவாயிலில் செதுக்கப்பட்டு. அவை சரியான இடத்தில் இருப்பதை உறுதிப்படுத்துகிறது. உள்ளே மங்கலான வெளிச்சமுள்ள அறைக்குள் அவர்கள் ஆழமாக செல்லும்போது காற்று குளிர்ந்தது. சுவர்கள் போர்கள். சடங்குகள் மற்றும் நெருப்பு சங்கிலிகளால் கட்டப்பட்ட உருவங்களை சித்தரிக்கும் ஓவியங்களால் அலங்கரிக்கப்பட்டன. அறையின் மையத்தில் ஒரு பலிபீடம் இருந்தது. அதன் மீது அதே சின்னத்துடன் சீல் செய்யப்பட்ட ஒரு அலங்கரிக்கப்பட்ட பெட்டி இருந்தது. வீர் தயங்கி பின் பெட்டியை அடைந்தான். அவனது விரல்கள் அதை துலக்கியபோது. வீசிய காற்று அவர்களின் விளக்குகளை அணைத்து. இருளில் மூழ்கடித்தது. அறைக்குள் ஒரு குரல் எதிரொலித்தது. நீங்கள் உண்மையை தேடுகிறீர்கள். ஆனால் அதை எதிர்கொள்ள முடியுமா. முதல் கணக்கு உங்கள் மீதுதான். நிலம் நடுங்கியது. சுவரோவியங்கள் உயிர் பெற்றது போல் தோன்றியது. அவற்றின் வர்ணம் பூசப்பட்ட உருவங்கள் வேதனையில் நெளிந்தன. நிழலில் இருந்து ஒரு உயிரினம் வெளிப்பட்டது. ஒரு உயரமான உருவம் கருப்பு மூடுபனியால் மூடப்பட்டிருந்தது. அதன் கண்கள் எரிமலை போல ஒளிரும். இந்த இடத்தை விட்டு வெளியேறு. அது உறுமியது. அல்லது முன்பு வந்தவர்களின் சாபத்திற்கு ஆளாக வேண்டும். வீரும் சுஹானியும் உறைந்து நின்றனர். அவர்களின் சுவாசம் ஆழமற்றது. உயிரினம் ஒரு நகங்களை கையை உயர்த்தியது. அவற்றைச் சுற்றியுள்ள காற்று அச்சத்தால் தடித்தது. தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு வீர் முன்னேறினான். நாங்கள் பதில் இல்லாமல் போகமாட்டோம். உயிரினத்தின் கண்கள் எரிந்தது. அது அவர்களை நோக்கிச் சென்றது.
அந்த நேரத்தில் பலிபீடத்திலிருந்து ஒரு வெடிப்பு ஒளி வெடித்தது. உயிரினம் பின்வாங்கும்படி கட்டாயப்படுத்தியது. ஒளி ஒரு உருவமாக ஒன்றிணைந்தது. ஒரு பாதுகாவலர் ஆவி அவர்களை தீங்கு விளைவிக்காமல் பாதுகாக்கிறது. நீங்கள் முதல் படி எடுத்துள்ளீர்கள் என்று பாதுகாவலர் கூறினார். அதன் குரல் அதிகாரத்துடன் எதிரொலித்தது. ஆனால் உங்கள் பயணம் இன்னும் வெகு தொலைவில் உள்ளது. உண்மை கடந்த கால பிணைப்புகளில் உள்ளது. சபிக்கப்பட்டவர்களைத் தேடுங்கள். உங்கள் பதில்களை கண்டுபிடிப்பீர்கள். ஒளி மங்கியதும் உயிரினம் மறைந்து அறை அமைதியாக திரும்பியது. வீர் பெட்டியை திறந்தார். ஒரு வரைபடத்தின் ஒரு துண்டு மற்றும் அதே பண்டைய சின்னம் பொறிக்கப்பட்ட ஒரு தாயத்தை வெளிப்படுத்தினார். என்ன அர்த்தம்? சுஹானி குரல் நடுங்க கேட்டாள். வீர் அமுதத்தை இறுக்கினான். என் தந்தையின் மரணத்தை விட இது பெரியது என்று அர்த்தம். நாங்கள் இப்போதுதான் தொடங்குகிறோம். விதியின் எதிரொலிகள் அவர்களை முன்னோக்கி அழைத்தன. திரும்பவும் இல்லை. வீரும் சுஹானியும் அவரது வீட்டிற்கு திரும்பினர். கோவிலில் நடந்த சந்திப்பிலிருந்து அவர்களின் நரம்புகள் இன்னும் சிதைந்தன. வரைபடத்தின் துண்டு மற்றும் தாயத்து அவர்களின் மனதில் கனமாக இருந்தது. தீர்க்கப்பட காத்திருக்கும் ஒரு பெரிய புதிரின் சின்னங்கள். சிம்லாவின் பண்டைய வரலாற்றில் ஆழமாக மறைந்திருக்கும் இடங்களைச் சுட்டிக்காட்டும் வரைபடத் துண்டையும். அதன் மங்கலான கோடுகளையும் மறைவான அடையாளங்களையும் வீர் விரித்தார். இந்த தாயத்து சுஹானி அதை உயர்த்தி. இது ஒரு சாவியாக இருக்க வேண்டும். ஆனால் எதற்கு? வீர் புருவம் சுருங்க வரைபடத்தை பார்த்தான். பாதுகாவலர் ஆவி சபிக்கப்பட்டவர்களை தேடச் சொன்னது. இந்த வரைபடம் நாம் அவர்களை எங்கே கண்டுபிடிப்போம். அல்லது அவற்றின் எச்சங்களை காட்டுகிறது. அவர்கள் மேலும் ஆராய்வதற்குள் திடீரென கதவு தட்டும் சத்தம் அவர்களை திடுக்கிட வைத்தது. முந்தின இரவின் முதியோர் நூலகரை பார்க்க. வீர் அதை திறந்தார். அவள் முகம் அவசரமாக வெளிரியது. உன்னை ஜாக்கிரதையா இருக்கச் சொன்னேன் என்று சொல்லி. அழைக்கப்படாமல் உள்ளே நுழைந்தாள். உங்களுக்கு புரியாத சக்திகளை நீங்கள் ஏற்கனவே எழுப்பிவிட்டீர்கள். வீர் முகம் சுளித்தார். அந்த கோவிலில் என்ன இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும் இல்லையா? இதெல்லாம் என்ன? நூலகர் பெருமூச்சு விட்டார். சிம்லாவின் கடந்த காலம் சாபங்கள் மற்றும் உடைந்த சத்தியங்களில் மூழ்கியுள்ளது. உங்கள் தந்தை முழுவதுமாக புரிந்து கொள்ளாத ஏதோவொன்றில் ஈடுபட்டார். பண்டைய சக்திகளுடன் ஒரு ஒப்பந்தம். நீங்கள் வைத்திருக்கும் தாயத்து அந்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாகும். சுஹானியின் கண்கள் விரிந்தன. ஒரு ஒப்பந்தம்? எதனுடன்? நூலகர் பதில் சொல்வதற்குள் தயங்கினார். இந்த ஊரை வேட்டையாடும் ஆத்மாக்கள். அவர்கள் வாழ்வில் அநீதி இழைக்கப்பட்டனர். அவர்கள் தப்பிக்க முடியாத சாபங்களால் கட்டுண்டனர். உங்கள் தந்தை சேதத்தை அகற்ற முயன்றார். ஆனால் அவ்வாறு செய்வதன் மூலம் அவர் மோசமான ஒன்றை கட்டவிழ்த்துவிட்டார். வீரின் வயிறு கலங்கியது. என் தந்தை ஒரு மோசமான மனிதர் அல்ல. அவர் உதவ முயன்றார். இரட்டை மேற்கோள்குறி. இன்னும் அவருடைய செயல்கள் உங்களை இந்த பாதையில் பிணைத்தது. நூலகர் கடுமையாக கூறினார். ஆன்மாக்கள் இப்போது இரட்சிப்புக்காக அல்லது பழிவாங்கலுக்காக உங்களை தேடுகின்றன. நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி வரைபடத்தின் துப்பு நட்சத்திரக்குறி. நூலகர் வெளியேறிய பிறகு வீரும் சுஹானியும் வரைபடத்திற்கு திரும்பினர். துண்டின் மீது ஒரு மங்கலான சின்னம் காட்டில் ஆழமான ஒரு கைவிடப்பட்ட மாளிகைக்கு அருகில் உள்ள இடத்துடன் பொருந்தியது. நாம் அடுத்து செல்லும் இடம் இதுவாகத்தான் இருக்க வேண்டும் என்று வீர் உறுதியுடன் குரலை கடினப்படுத்தினார். அவர்கள் பொருட்களை பேக் செய்தபோது சுஹானி தனது அச்சத்தை வெளிப்படுத்தினார். நாம் தலைக்கு மேல் இருந்தால் என்ன வீர்? நாம் விஷயங்களை மோசமாக்கினால் என்ன செய்வது? வீர் அவளை பார்த்தான். அவனது வெளிப்பாடு உறுதியானது. நான் இதை எதிர்கொள்ளவில்லை என்றால் என் தந்தை அல்லது என்னைப் பற்றிய உண்மையை நான் ஒருபோதும் அறிய மாட்டேன். நட்சத்திரக்குறி பேய் மாளிகை நட்சத்திரக்குறி அவர்கள் மாளிகையை நெருங்கும் போது காடு கிசுகிசுக்களுடன் உயிர்ப்புடன் தோன்றியது. அதன் அழுகிய சுவர்கள் கொடிகளால் மூடப்பட்டிருந்தன. காற்று அடர்த்தியாக இருந்தது. வளிமண்டலம் ஒடுக்கியது. வீரும் சுஹானியும் உள்ளே நுழைந்தனர். அவர்களின் காலடிகள் பரந்த வெறுமையில் எதிரொலித்தன. வீடு சோகத்தின் நேர காப்சியூலாக இருந்தது. உடைந்த கண்ணாடிகள், உடைந்த தளபாடங்கள் மற்றும் நீண்ட காலமாக மறந்துவிட்ட குடும்பத்தின் மங்கலான ஓவியங்கள். பிரதான மண்டபத்தின் மையத்தில் ஒரு வட்ட சின்னம் தரையில் பொறிக்கப்பட்டு. தாயத்தில் உள்ள சின்னத்துடன் பொருந்துகிறது. இது தான் சுஹானி சொன்னாள். அவள் குரல் ஒரு கிசுகிசுவுக்கு மேல் இல்லை. வீர் தாயத்தை சின்னத்தின் மையத்தில் வைத்தபோது வீடு அதிர்ந்தது. ஒரு குறைந்த ஓசை காற்றை நிரப்பியது. நிழல்கள் சேகரிக்கத் தொடங்கியதால் அறை இருண்டது. நிழலில் இருந்து 3 பேய் உருவங்கள் வெளிப்பட்டன. ஒரு ஆண், ஒரு பெண் மற்றும் ஒரு குழந்தை.
அவர்களின் ஒளிஊடுருவக்கூடிய வடிவங்கள் சோகத்தால் சிதைந்தன. அவர்களின் முகங்கள் விரக்தியால் பொறிக்கப்பட்டன. ஏன் இங்கு வந்தாய். மனிதன் கோரினான். தொலைதூர எதிரொலி போல அவனது குரல். வீர் முன்னேறினான். விஷயங்களைச் சரிசெய்ய நான் இங்கு வந்துள்ளேன். சாபத்தை உடைக்க என்றான். அந்த பெண்ணின் கண்கள் வேதனையால் நிறைந்தன. நீங்கள் இரட்சிப்பைப் பற்றி பேசுகிறீர்கள். ஆனால் எங்களுக்கு என்ன செய்யப்பட்டது என்று உங்களுக்கு தெரியுமா. நாங்கள் பட்ட வேதனை உங்களுக்கு புரிகிறதா. குழந்தை அருகில் சென்றது. அவரது குரல் மென்மையானது. ஆனால் குளிர்ந்தது. நாங்கள் மிகவும் நம்பியவர்களால் நாங்கள் காட்டிக் கொடுக்கப்பட்டோம். எங்களையும் காட்டிக் கொடுப்பீர்களா. சுஹானியின் குரல் நடுங்கியது. எங்களிடமிருந்து உங்களுக்கு என்ன வேண்டும். அந்த மனிதர் தாயத்துக்கு சைகை காட்டினார். கடந்த காலத்தை திரும்பப் பெற முடியாது. ஆனால் நீதி இன்னும் வழங்கப்படலாம். முதலில் ஒப்பந்தம் செய்யப்பட்ட இடத்திற்கு தாயத்தை எடுத்துச் செல்லுங்கள். அப்போதுதான் உண்மை வெளிவரும் என்றார். அவர்கள் மேலும் கேட்பதற்குள் அந்த உருவங்கள் காற்றில் கரைந்து. அறையை மீண்டும் ஒரு முறை அமைதியாக்கியது. நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி எச்சரிக்கை நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி. அவர்கள் மாலி கையை விட்டு வெளியேறும்போது. வீரின் மனம் துடித்தது. ஒப்பந்தம் செய்யப்பட்ட இடம். அதன் அர்த்தம் என்ன. சுஹானியின் முகம் வெளிரி இருந்தது. இது வரைபடத்தின் மற்ற பகுதியுடன் இணைக்கப்பட்டுள்ளது என்று நினைக்கிறீர்களா. நாம் அதை கண்டுபிடிக்க வேண்டும். வீர் பதில் சொல்வதற்குள் ஒரு பழக்கமான குரல் அவர்களை தடுத்து நிறுத்தியது. நீங்கள் இதன் இதயத்திற்கு மிக நெருக்கமாக இருக்கிறீர்கள். யுவராஜ் நிழலில் இருந்து வெளியேறினார். அவரது வெளிப்பாடு கடுமையானது. நீங்கள் ஏன் தொடர்ந்து காட்டுகிறீர்கள். வீர் கோரியுள்ளார். நீங்கள் புயலுக்குள் செல்வதால் உங்களால் உயிர் பிழைக்க முடியாது. என்று யுவராஜ் கூறினார். சபிக்கப்பட்ட ஆத்மாக்கள் உங்களை மட்டும் பார்ப்பதில்லை. மேற்பரப்பிற்கு அடியில் ஏதோ இருண்ட கலக்கிறது. சுஹானி கண்களைச் சுருக்கினாள். நீ யார் யுவராஜ். நீங்கள் என்ன மறைக்கிறீர்கள். முதன்முறையாக யுவராஜின் பாதுகாக்கப்பட்ட நடத்தை விரிசல் அடைந்தது. மிகவும் நெருங்கி பழகுவதற்கு நான் ஏற்கனவே விலை கொடுத்தவன். அதே தவறை செய்யாதே. அதனுடன் அவர் காட்டுக்குள் மறைந்தார். வீரையும் சுஹானியையும் விட்டுவிட்டு முன்னெப்போதையும் விட மிகவும் உறுதியான மற்றும் மிகவும் பயமுறுத்தினார். அடுத்த படி வீரின் வீட்டிற்கு திரும்பி. அவர்கள் மீண்டும் வரைபடத்தை படித்தார்கள். அந்த துண்டு மங்கலான வெளிச்சத்தில் மங்கலாக ஒளிர்வது போல் தோன்றியது. இந்த புதிரின் அடுத்த பகுதி வெளியே உள்ளது. வீர் கூறினார். நாங்கள் அதை கண்டுபிடிக்க வேண்டும். செலவு எதுவாக இருந்தாலும் சரி. ஆனால் அவரது இதயத்தில் ஆழமாக. யுவராஜின் எச்சரிக்கையை அவரால் அசைக்க முடியவில்லை. ஏதோ இருண்ட ஒன்று அவர்களுக்கு காத்திருந்தது. மேலும் அவர்கள் ஏற்கனவே திரும்பிச் செல்ல வெகுதூரம் சென்று விட்டார்கள் என்று அவர் அஞ்சினார். விதியின் எதிரொலிகள் சத்தமாக வளர்ந்தன. கடந்த காலத்துடனும் அதை கட்டுப்படுத்த முயன்ற சக்திகளுடனும் ஒரு மோதலை நோக்கி அவர்களை இழுத்தது. வீருக்கும் சுஹானிக்கும் இரவு அமைதியற்றது. சபிக்கப்பட்ட குடும்பத்தின் ரகசிய வார்த்தைகள் அவர்களின் எண்ணங்களை வேட்டையாடுகின்றன. மேலும் யுவராஜின் எச்சரிக்கை அவர்கள் மீது புயல் மேகம் போல கனமாக தொங்கியது. வரைபடத் துண்டு மேசையில் கிடந்தது. அதன் மங்கலான பிரகாசம் உயிருடன் இருப்பது போல் துடித்து. அவர்களை உண்மையை நோக்கி தூண்டியது. இந்த வரைபடத்தின் அடுத்த பகுதி எங்களுக்கு தேவை. வீர் விடியற்காலையில் அவரது குரல் உறுதியுடன் கூறினார். இது இல்லாமல் இது எதுவாக இருந்தாலும் நாங்கள் கண்மூடித்தனமாக நடக்கிறோம். சுஹானி தலையசைத்தாள். இருந்தாலும் இதயம் துடித்தது. நாம் எங்கே பார்க்க ஆரம்பிக்கிறோம். எதிர்பாராமல் பதில் வந்தது. வீர் தாயத்தை வைத்திருக்கும் போது. ஒரு மெல்லிய ஓசை அறையை நிரப்பியது. மேலும் வரைபடத் துண்டில் ஒரு புதிய சின்னம் தோன்றியது. தி ஹாலோ குரோவ் எனக் குறிக்கப்பட்ட பகுதியில் ஒரு துண்டிக்கப்பட்ட சுழல். தி ஹாலோ குரோவ். சுஹானி முணுமுணுத்தாள். உள்ளூர் மக்கள் இதைப் பற்றி பேசுவதை நான் கேள்விப்பட்டேன். மக்கள் அங்கு காணாமல் போவது சபிக்கப்பட்டதாக அவர்கள் கூறுகிறார்கள். வீர் அவளை ஒரு உறுதியான தோற்றத்தை கொடுத்தான். அப்படியானால் நாங்கள் அங்கு செல்கிறோம். குழி தோப்புக்குள். தோப்புக்கான பயணம் முன்னறிவிப்பாக இருந்தது. மரங்கள் அடர்த்தியாக வளர்ந்தன. அவற்றின் முறுக்கப்பட்ட கிளைகள் எலும்பு கைகளைப் போல வானத்தை நோக்கி நின்றன. காற்று கனமாக இருந்தது. மெலிதான கிசுகிசுக்கள் அவர்களை பின்தொடர்ந்து. அவை காட்டின் இதயத்தை நெருங்கும்போது சத்தமாக வளர்ந்தன. அதை கேட்கிறீர்களா. சுஹானி தன் கோட்டை இறுகப் பற்றிக் கொண்டு கேட்டாள். வீர் தலையசைத்தார். அவர்கள் எங்களை அழைப்பது போல் இருக்கிறது. அவர்கள் ஆழமாகச் செல்லும்போது. அவர்களின் கால்களுக்கு கீழே உள்ள நிலம் மென்மையாகவும் சதுப்பு நிலமாகவும் மாறியது.
தோப்பின் மையத்தில் ஒரு பழங்கால கல் தூபி நின்றது. அது பாசியால் மூடப்பட்டிருந்தது மற்றும் மங்கலான வெளிச்சத்தில் மங்கலாக ஒளிரும் ரன்களால் பொறிக்கப்பட்டது. இதுதான் இருக்க வேண்டும். வீர் அருகில் சென்றான். அவர் தூபியை தொட்டபோது காற்றில் ஒரு ஆற்றல் அலை அலையானது. கிசுகிசுக்கள் சத்தமாக வளர்ந்தன. இருளில் மூடிய ஒரு நிறமாலை உருவம் நிழல்களில் இருந்து வெளிப்பட்டது. அதன் வெற்று கண்கள் இயற்கைக்கு மாறான ஒளியால் எரிந்தன. அப்புறம் உள்ளதை நீங்கள் தேடுகிறீர்கள். அந்த உருவம் உள்வாங்கியது. அதன் குரல் 1000 கிசுகிசுப்பாக எதிரொலித்தது. ஆனால் உண்மையின் விலை வலி. வீர் தன் நிலைப்பாட்டில் நின்றான். இப்போது திரும்புவதற்கு நாங்கள் வெகுதூரம் வந்துவிட்டோம். ஸ்பெக்டர் கையை உயர்த்தினார். தோப்பு இருண்டது. வீர் மற்றும் சுஹானியின் கண்களுக்கு முன்னால் படங்கள் பளிச்சிட்டன. துரோகம், இரத்தம் மற்றும் ஆன்மாக்களை நித்திய வேதனையுடன் பிணைக்கும் ஒரு சடங்கு. இது உங்கள் தந்தை ரத்து செய்ய முயற்சித்த ஒப்பந்தம் என்று பேய் கூறினார். விரக்தியில் உருவாக்கப்பட்ட ஒரு ஒப்பந்தம் இரத்தத்தில் முத்திரையிடப்பட்டது. அதை உடைக்க நீங்கள் கடந்த கால பாவங்களை எதிர்கொள்ள வேண்டும். தூபி விரிசல் திறந்தது. வரைபடத்தின் இரண்டாவது பகுதியை வெளிப்படுத்தியது. வீர் அதை அடைந்தபோது அந்த பேய் அவரை நோக்கி வீசியது. அதன் வடிவம் ஒரு பயங்கரமான வடிவத்தில் முறுக்கியது. நிழல்களின் சோதனை. சுஹானி அந்த உயிரினம் கத்தியது போல் கத்தினாள். ஆனால் வீர் அந்த தாயத்தை இறுகப் பற்றிக் கொண்டு தன் நிலத்தை பிடித்தான். அமுதத்திலிருந்து ஒரு வெடிப்பு வெளிச்சம் வெடித்தது. பேயை மீண்டும் கட்டாயப்படுத்தியது. நீங்கள் எங்களுக்கு தீங்கு செய்ய மாட்டீர்கள். வீர் கத்தினான். அவன் குரல் எதிர்பாராத அதிகாரத்துடன் எதிரொலித்தது. நீங்கள் எங்களுக்கு தீங்கு செய்ய மாட்டீர்கள். வீர் கத்தினான். அவன் குரல் எதிர்பாராத அதிகாரத்துடன் எதிரொலித்தது. உயிரினம் தயங்கியது. அதன் வடிவம் மினுமினுத்தது. தாயத்து உங்களுக்கு சக்தி அளிக்கிறது. ஆனால் வரவிருக்கும் கணக்கீட்டிலிருந்து அது உங்களை காப்பாற்றாது. ஜாக்கிரதை வீர் பிரதாப் சிங். உண்மை எல்லாவற்றையும் கோரும். அந்த வார்த்தைகளால் பேய் மறைந்தது. தோப்பு அமைதியாகி விட்டது. முதல் துண்டுடன் சரியாக பொருந்திய வரைபட துண்டுகளை வீர் எடுத்தார். ஒரு இருண்ட வெளிப்பாடு. வீரின் வீட்டிற்கு திரும்பி அவர்கள் முழு வரைபடத்தையும் ஆய்வு செய்தனர். இது ஒரு புதிய இருப்பிடத்தை வெளிப்படுத்தியது. விஸ்பர்ஸ் பள்ளத்தாக்கு சிம்லாவின் விளிம்பிற்கு அருகிலுள்ள ஒரு பாழடைந்த இடம். ஒவ்வொரு அடியும் நம்மை நெருங்குகிறது என்று சுஹானி சொன்னாள். அவள் குரல் அசைந்தாலும். ஆனால் எதற்கு நெருக்கமாக. அவர்கள் தங்கள் அடுத்த பயணத்திற்கு தயாராகும்போது வீரின் எண்ணங்கள் அந்த ஸ்பெக்டர் காட்டிய படங்களில் நீடித்தன. சடங்கு, இரத்தம், காட்டிக் கொடுக்க பட்டவர்களின் முகம். இவை அனைத்தும் வீர் கற்பனை செய்ததை விட மிக பெரிய சோகத்தில் அவரது தந்தையின் பங்கை சுட்டிக்காட்டியது. இரவின் நிசப்தத்தில் யுவராஜ் மீண்டும் தோன்றினார். ஒரு மாயத்தோற்றம் போல நிழலில் இருந்து வெளியேறினார். நீங்கள் புதிரின் மற்றொரு பகுதியை கண்டுபிடித்துவிட்டீர்கள் என்று அவர் கூறினார். அவரது குரலில் பாராட்டு மற்றும் துக்கம் ஆகியவை அடங்கும். வீர் அவன் பக்கம் திரும்பினான். அவனது விரக்தி கொதித்தது. போதும் புதிர்கள் யுவராஜ். நீங்கள் யார். நீங்கள் ஏன் எங்களுக்கு உதவுகிறீர்கள். யுவராஜின் முகம் இருண்டது. நான் உங்களுக்கு உதவுகிறேன் ஏனென்றால் நான் முன்பு இந்த பாதையில் நடந்தேன். அதற்கு என்ன தேவை என்ன விலை என்று எனக்கு தெரியும். விஸ்பர்ஸ் பள்ளத்தாக்கு உங்களை வேறு ஒன்றும் போல சோதிக்கும். தயாராக இருங்கள். வீர் அவனை மேலும் அழுத்துவதற்கு முன் யுவராஜ் நிழலில் மறைந்து ஒரு சிலிர்க்கும் அமைதியை விட்டுச் சென்றான். சத்தியத்தின் சுமை. சுஹானி உறக்கத்தில் மூழ்கியபோது வீர் தனியாக அமர்ந்து வரைபடத்தை பார்த்து கொண்டிருந்தான். அவரது தந்தையின் பாரம்பரியத்தின் எடை அவரை அழுத்தியது. ஆனால் வேறு ஏதோ பயம். சபிக்கப்பட்ட ஆத்மாக்களின் கிசுகிசுக்கள் அவரது காதுகளில் மங்கலாக எதிரொலித்தன. உண்மை எல்லாவற்றையும் கோரும். வீர் முஷ்டிகளை இறுக்கினான். முன்னால் என்ன இருக்கிறது என்று அவருக்கு தெரியவில்லை. ஆனால் அவர் அதை பார்ப்பதாக சபதம் செய்தார். அவரது தந்தைக்காகவும் சுஹானிக்காகவும் இரட்சிப்புக்காக அழும் ஆத்மாக்களுக்காகவும். அவருக்கு தெரியாமல் அவர்கள் எதிர்கொண்ட இருள் அவர் கற்பனை செய்வதை விட மிகவும் பழமையானது மற்றும் நயவஞ்சகமானது. விஸ்பர்ஸ் பள்ளத்தாக்கில் விதியின் எதிரொலிகள் இன்னும் இருண்ட ரகசியத்தை வெளிப்படுத்தும். வீர் மற்றும் சுஹானி விரக்தி மற்றும் பைத்தியக்காரத்தனத்தின் புனைவு களால் மூடப்பட்ட விஸ்பர்ஸ் பள்ளத்தாக்குக்கு தங்கள் பயணத்திற்கு தயாராகிக் கொண்டிருந்த காலை வேளையில் பயங்கரமாக இருந்தது. வரைபடம் இப்போது முடிந்தது. அதன் ஒளிரும் கோடுகள் சிம்லாவுக்கு வெளியே துண்டிக்கப்பட்ட பாறைகளுக்குள் அமைந்துள்ள ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட இடத்தை சுட்டிக்காட்டுகின்றன. இந்த இடம் எந்த நவீன வரைபடத்திலும் இருப்பதாக நான் நினைக்கவில்லை என்று சுஹானி சிக்கலான விவரங்களை படித்தார்.
ஏனென்றால் அது கண்டுபிடிக்கப்பட வேண்டியதல்ல. என்று வீர் பதிலளித்தார். யுவராஜின் எச்சரிக்கையின் கணம் அவர் மனதில் புதிதாக இருந்தது. ஆனால் எங்களுக்கு வேறு வழியில்லை. பள்ளத்தாக்கிற்கான பயணம். மலையேற்றம் கடினமாக இருந்தது. அவர்கள் பாறை பாதைகளில் ஏறும்போது நிலப்பரப்பு மேலும் துரோகமானது. மேலும் பள்ளத்தாக்கில் தொங்கிக் கொண்டிருந்த அடர்ந்த மூடுபனி அவர்களின் வலிமையை குறைப்பது போல் தோன்றியது. அவர்கள் மேலும் ஏறும்போது அவர்கள் பார்க்கப்படும் வினோதமான உணர்வை உணர்ந்தனர். அதை கேட்கிறீர்களா? சுஹானி சட்டென்று நின்று கேட்டாள். வீர் காதுகளை அழுத்தி நிறுத்தினான். தொலைந்தவர்களின் குரல்களை காற்றே சுமந்து செல்வது போல. புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு மெல்லிய கிசுகிசுக்களால் காற்று நிரம்பியது. இது பள்ளத்தாக்கு என்று அவர் கூறினார். இது உயிருடன் இருக்கிறது. அவர்கள் நுழைவாயிலை நெருங்கியதும். குன்றின் ஓரத்தில் செதுக்கப்பட்ட ஒரு உயரமான வளைவு அவர்களுக்கு முன்னால் தோன்றியது. அதன் மேல் பழங்கால மொழியின் வார்த்தைகள் பொறிக்கப்பட்டுள்ளன. அது என்ன சொல்கிறது? சுஹானி கேட்டாள். வீர் தனது தந்தையின் பத்திரிகையில் இருந்து அடையாளங்களை அடையாளம் கண்டுகொண்டார். பாவங்களைச் சுமப்பவர் மட்டுமே கடந்து செல்ல முடியும். வீரின் பாக்கெட்டில் இருந்த தாயத்து சூடாக துடித்தது. ஆழ்ந்த மூச்சுடன் அவர் வளைவு வழியாக அடியெடுத்து வைத்தார். சுஹானி பின்னால் நெருங்கினாள். எதிரொலிகளின் மண்டபம். பள்ளத்தாக்கு ஒரு பரந்த வெளியில் திறக்கப்பட்டது. அதன் தளம் மென்மையான கருங்கல்களால் மூடப்பட்டிருந்தது. அது ஒளியை உறிஞ்சுவது போல் தோன்றியது. உயர்ந்து நிற்கும் தூண்கள் மூடுபனி வானத்தில் நீண்டிருந்தன. ஒவ்வொன்றும் வேதனையின் வெளிப்பாடுகளில் உறைந்த முகங்களுடன் பொறிக்கப்பட்டுள்ளன. அவர்கள் மேலும் முன்னேறும்போது கிசுகிசுக்கள் சத்தமாக அதிகரித்தன. காற்று அவர்களின் மார்பில் அழுத்தியது. திடீரென்று அவர்களுக்கு கீழே நிலம் நடுங்கியது. ஆழமான எதிரொலிக்கும் குரல் காற்றை நிரப்பியது. சபிக்கப்பட்டவரின் புனிதத்தை சீர்குலைக்க யார் துணிவார்கள்? நிழல்களில் இருந்து ஒரு நிறமாலை உருவம் பாயும் கருப்பு அங்கிகளால் மூடப்பட்டிருந்தது. அதன் முகம் சுழலும் வெற்றிடத்தால் மறைக்கப்பட்டது. நான் உண்மையை தேடுகிறேன் என்று வீர் கூறினார். பயம் அவரை பிடித்தாலும் அவரது குரல் நிலையானது. என் தந்தை மற்றும் அவர் செய்த ஒப்பந்தம் பற்றிய உண்மை. அந்த உருவத்தின் வெற்றுச் சிரிப்பு பள்ளத்தாக்கில் எதிரொலித்தது. உண்மை என்பது சிலரால் தாங்கக்கூடிய சுமை. நீங்கள் தகுதியானவர் என்று நம்புகிறீர்களா? நான் தகுதியானவனாக இருந்தால் எனக்கு கவலையில்லை. என்று வீர் பதிலளித்தார். நான் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த உருவம் அவனை நோக்கி எலும்பு கையை நீட்டியது. பின்னர் உங்கள் இரத்தத்தின் எதிரொலி களை எதிர்கொள்ளுங்கள். பாவங்களின் சோதனை. பள்ளத்தாக்கு அவர்களைச் சுற்றி மாறியது. கருங்கல் கடந்த காலத்திலிருந்து ஒரு காட்சியாக மாறியது. வீரும் சுஹானியும் ஒரு பெரிய மண்டபத்தில் தங்களைக் கண்டனர். அதன் சுவர்கள் தீப்பந்தங்கள் மற்றும் நாடாக்களால் அலங்கரிக்கப்பட்டன. மையத்தில் வீரின் தந்தை நின்றிருந்தார். அங்கி அணிந்த உருவங்கள் புராதன நாக்கில் முழக்கமிட்டு கொண்டிருந்தன. இதுதான் சடங்கு. வீர் கிசுகிசுக்க அவரது இதயம் படபடத்தது. அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும்போதே காட்சி விரிந்தது. அங்கி அணிந்த உருவங்கள் ஒரு ஒளிரும் சில்லுவை வரவழைத்தன. அதன் ஒளி வினோதமான நிழல் களை சுவர்களில் செலுத்தியது. வீரரின் தந்தை முன்னேறுவதற்கு முன் தயங்கினார். அவனது முகத்தில் பயமும் உறுதியும் கலந்திருந்தது. எனது குடும்பத்தை பாதுகாக்க நான் இந்த ஒப்பந்தத்தை வழங்குகிறேன். என்று அவரது தந்தை கூறினார். அவரது குரல் நடுங்கியது. நம்மை வேட்டையாடும் இருளில் இருந்து அவர்களை காப்பதற்காக. சிகில் துடித்தது. அங்கி அணிந்த உருவங்கள் தரையில் விழுந்தபோது காற்று அலறல்களால் நிரம்பியது. அவற்றின் வடிவங்கள் நிழல்களாக வாடின. சிகில் உடைந்து வீரின் தந்தையுடன் தன்னை பிணைத்துக் கொள்வது போல் இருண்ட ஆற்றலின் அலையை வெளியிட்டது. ஸ்பெக்ட்ரல் உருவம் அவர்களுக்கு அருகில் மீண்டும் தோன்றியது. உங்கள் தந்தை ஒரு சாபத்தை உடைக்க முயன்றார். ஆனால் அவர் அதன் பாத்திரமாக மாறினார். அவரது நடவடிக்கைகள் அவரது இரத்த ஓட்டத்தை கடந்த காலத்தின் எதிரொலிகளுடன் பிணைத்தது. வீரின் குரல் குலுங்கியது. அவர் எங்களை காப்பாற்ற முயன்றார். அவர் இதற்கு தகுதியானவர் அல்ல. தங்கள் தேர்வுகளின் விளைவுகளிலிருந்து யாரும் தப்புவதில்லை. என்று அந்த உருவம் பதிலளித்தது. இப்போது சுமை உங்கள் மீது விழுகிறது. நம்பிக்கையின் ஒரு பார்வை. காட்சி மங்கி பள்ளத்தாக்கு பாழடைந்த நிலைக்கு திரும்பியது. ஸ்பெக்ட்ரல் உருவம் ஒரு ஒளிரும் துண்டை நீட்டியது. உடைந்த சிலிலின் ஒரு துண்டு. இதுவே உனது சுமை மற்றும் ஆயுதம். என்று அது கூறியது. துண்டுகளை மீண்டும் இணைப்பதன் மூலம் மட்டுமே ஒப்பந்தத்தை ரத்து செய்ய முடியும். ஆனால் இதை அறிந்து கொள்ளுங்கள். சண்டை இல்லாமல் இருள் உங்களை வெற்றி பெற அனுமதிக்காது. வீர் அந்த துண்டை கையில் எடுத்தான். அவர்களைச் சுற்றியுள்ள கிசுகிசுக்கள் சத்தமாக கோபமடைந்தன. பள்ளத்தாக்கு அவர்களின் இருப்பை கோபப்படுத்தியது. சுஹானி அவன் கையை பிடித்தாள். நாங்கள் வெளியேற வேண்டும். இப்போது.
திரும்புதல். அவர்கள் பள்ளத்தாக்கை விட்டு ஓடியபோது. அவர்களுக்கு கீழே உள்ள நிலம் இடிக்கத் தொடங்கியது. விரிசல்களில் இருந்து நிழல்கள் எழுந்து. அவர்களின் காலில் நகம். வீர் அந்த துண்டை இறுக்கமாக பிடித்தார். அதன் பிரகாசம் ஆக்கிரமிப்பு இருளை விரட்டியது. பள்ளத்தாக்கு ஒரு காது கேளாத கர்ஜனையில் வெடித்தது. கிசுகிசுக்கள் அலறல்களாக மாறியதும் அவர்கள் வளைவை அடைந்தனர். அவர்கள் வாசலை தாண்டிய தருணத்தில். பள்ளத்தாக்கு அமைதியாகிவிட்டது. அதன் நுழைவாயில் திடமான கல்லால் மூடப்பட்டது. மூச்சு திணறிய சுஹானி வீர் பக்கம் திரும்பினாள். இப்போது என்ன. வீர் தன் கையிலிருந்த துண்டை பார்த்தான். அதன் மெல்லிய வெளிச்சம் நம்பிக்கையின் சின்னமாக இருந்தது. மீதமுள்ள துண்டுகளை நாங்கள் காண்கிறோம். நாங்கள் இதை முடிக்கிறோம். ஒரு புதிய அச்சுறுத்தல். அவர்கள் மீண்டும் சிம்லாவிற்குள் இறங்கியபோது. காட்டின் நிழலில் இருந்து ஒரு உருவம் அவர்களை பார்த்தது. அதன் கண்கள் தீய ஒளியால் பிரகாசித்தன. அதன் உதடுகளில் ஒரு கொடூரமான புன்னகை விளையாடியது. அவர்கள் சுதந்திரமாக இருப்பதாக அவர்கள் நினைக்கிறார்கள். என்று அது சிணுங்கியது. ஆனால் அவர்களின் கணக்கீடு வெகு தொலைவில் உள்ளது. விதியின் எதிரொலிகள் சத்தமாக வளர்ந்து கொண்டிருந்தன. வீரின் இரத்த ஓட்டத்தை ஆட்கொண்டிருந்த இருள் தாக்கத் தயாராகிக் கொண்டிருந்தது. ஷிம்லாவின் குளிரான காற்று எப்போதும் போன்றே எடை போட்டு உணரப்பட்டது. வேர் மற்றும் சூஹானி விஸ்பரின் குவியலிலிருந்து திரும்பியபோது. சிகிளின் ஒரு துண்டு வேரின் கையில் இருந்தது. அதன் மெதுவாக ஒளிரும் பாய்ச்சல் ஒரு இதயத்தின் துடிப்பை போல முக்கணமானது. இது அவரது குடும்பத்தை தலைமுறை மீறி துன்புறுத்திய அந்த பேரிசையை தொடங்கிய. உறுதியான துண்டு இருந்தாலும் அது எந்த தெளிவையும் வழங்கவில்லை. நாம் ஒரு துண்டை பெற்றுள்ளோம். என்று சூஹானி பயப்படாமல் கூறினாள். மேலும் எத்தனை இருக்கின்றன என்று நீக்கலாம். வேர் அந்த துண்டை வரைபடத்தின் அருகிலிருத்து வைக்கின்றான். எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் நம்புகிறேன் இந்த வரைபடம் எப்போது தேவையான நேரத்தில் அடுத்த படியை காட்டும். சூஹானி கசிந்த ஒரு நிமிடத்தில் பேச ஆரம்பிக்கின்றாள். நீங்கள் நினைக்கிறீர்களா. யுவராஜ் நமக்கு சொல்லாமல் உள்ள தகவல்களை பகிர்ந்து கொள்கிறாரா. அவன் எப்போதும் சரியான நேரத்தில் தோன்றுகிறான். வேர் கசிந்தான். அவனுக்கு என்னோரோ ஒன்றை தெரியுமானால். அதற்காக அவர் நண்பனா அல்லது பகைவரா என்று இன்னும் நிச்சயமாக தெரிகிறதில்லை. நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி இருண்டு அழுத்தம் நட்சத்திரக்குறி. அவர்களுக்கு தெரியாமல். காட்டிலிருந்து வந்த தோற்றம். அந்த ஒப்பந்தத்தின் இருண்ட சக்தியுடன் பிணைக்கப்பட்ட ஒரு படிப்பு. எதிர்கொள்ள வந்தது. அது பார்வையிட்டு காத்திருந்தது. இப்போது துண்டு திரும்பி இருப்பதால். அதன் பொறுமை குறைவாகிவிட்டது. இரவில் வேர் ஒரு கடும் உணர்வோடு விழித்தான். அறை அனைத்தும் இருட்டில் மூடியிருந்தது. சந்திரகணம் கூட அந்த இருட்டை நுழைக்க முடியவில்லை. ஒரு குளிர் மற்றும் விஷார்த்தமான குரல் அவன் மனதிலே ஒலித்தது. நீங்கள் தடை செய்யப்பட்ட நிலத்தில் நடந்து கொண்டிருக்கிறீர்கள். வேர் பிரதாப் சிங். நீங்கள் திருடியதை திருப்பி எடுக்கவில்லை என்றால். இருட்டின் கோபத்தை எதிர்கொள்கிறீர்கள். வேர் ஆச்சரியமாக எழுந்து. ஆவலுடன் மூச்சு விட்டான். அரை வழக்கம் போல திரும்பியது. ஆனால் அந்த வார்த்தைகள் ஒரு சாவுக்கான பேதி போல லிங்க செய்து இருந்தன. என்ன நடந்தது. என்று சூஹானி அவன் அகல் கொண்டு எழுந்து கேட்டாள். வேர் முகம் வௌதுப்பட்டு இருந்தான். அது ஒரு எச்சரிக்கை. ஏதோ நம்மை கவனித்து இருக்கின்றது. நட்சத்திரக்குறி ஒரு மர்மமான துணை நட்சத்திரக்குறி. அடுத்த நாள் வேர் மற்றும் சூஹானி உள்ளூர் நூலகத்தை வந்தடைந்தனர். சிகிலின் மற்றும் அதன் துண்டுகளின் பற்றி மேலும் தெரியப்படுத்த விரும்பினார்கள். முதலில் உதவி செய்த நூலகர் அவர்களை கண்ணீருடன் சந்தித்தார். நீங்கள் திரும்புவீர்கள் என்று எனக்கு எண்ணம் இருந்தது. அவள் தாழ்வான குரலில் சொன்னாள். நீங்கள் உண்மைக்கு நெருங்குகிறீர்கள். ஆனால் இந்த சாவுக்கு பிணைக்கப்பட்ட சக்திகள் மேலும் ஆபத்தாக மாறவுள்ளன. அவை பல ஆண்டுகளாக மௌனமாக இருந்துள்ளன. அவள் வேருக்கு ஒரு பழமையான உரை புத்தகம் கொடுத்தாள். இது ஒருவரின் சொந்தம். அவன் ஒருவாறு ஒப்பந்தத்தை உடைக்க முயன்றான். ஆனால் தோல்வி அடைந்தான். அது அவர் தோல்வியடைந்த இடத்தில் உங்களுக்கு வழிகாட்டும். புத்தகத்தில் சிகிலின் பரிமாணங்களும். மறுக்கப்பட்ட அறையை பற்றி குறிப்புகள் இருந்தன. நட்சத்திரக்குறி பொழுதுபோக்கான ஆலயம். நட்சத்திரக்குறி என அழைக்கப்படும் அந்த இடம் மற்றொரு துண்டை பாதுகாக்கும் என்று நம்பப்படுகிறது. இது மலைகளில் உள்ளது. கிழக்கு மலைத்தொடரின் பின்னால். நூலகர் விளக்கினார். ஆனால் கவனமாக இருங்கள். அங்கு செல்ல முயன்ற பலர் திரும்பி வரவில்லை. நட்சத்திரக்குறி யுவராஜை நேரில் சந்திக்குதல். நட்சத்திரக்குறி நூலகத்தை விட்டு வெளியே வரும்போது. வேர் ஒரு எலி விளக்கு பரப்பில் சாய்ந்து கொண்டிருந்த யுவராஜை கவனித்தார். அவரது முகம் எப்போதும் போல அர்த்தமற்றதாக இருந்தது. நீங்கள் எரியவில்லை என்று யுவராஜ் அசலாகவும் சிரிக்கவுமாய் சொன்னார்.
உங்கள் அடுத்த நிலைக்கு சென்று விட்டீர்களா. வேர் அவனிடம் நடந்துகொண்டு கோபம் விழுந்த நெஞ்சுடன் கூறினான். பேசிப்போகும் குறியீடுகள் போதாது. நீ எவன் இருக்கின்றாய் மற்றும் எதற்காக தொடர்ந்து வருகிறாய். நம்மை உதவிக்கோ தடுக்கக்கோ வந்திருக்கிறாயா. யுவராஜின் சிரிப்பு மறைந்து சோம்பல் நிறைந்த முகம் வந்து நின்றது. நான் முன்பு சொன்னேன். நான் இந்த பாதையில் நடந்துள்ளேன். நான் அதே இருளுடன் போராடியுள்ளேன். அதே பதில்களை தேடியுள்ளேன். கேள்வி இதுவே. நீங்கள் நான் முடியவில்லை என்று முடிக்க சக்தி உள்ளவரா. நீங்கள் தோல்வியடைந்தீர்களா என்று சூஹானி அஞ்சலும் ஆர்வத்துடனும் கேட்டாள். யுவராஜ் தலை கிளறி தூரத்தில் விழுந்த பார்வையுடன் கூறினான். அந்த ஒப்பந்தம் எனது எல்லாம் கவ்வியது. என் குடும்பத்தை என் வாழ்க்கையை. நான் வேறு எதுவாவது ஆனேன். இந்த சாவுடன் கட்டுப்பட்டேன். நீங்கள் விடுவிக்க விரும்பும் ஆத்மைகளின் போல். ஆதலால் எங்களுக்கு அதை உடைக்க உதவி செய் என்று வேர் கேட்டான். நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி நான் செய்கிறேன் என்று யுவராஜ் கூறினான் அருகிலுள்ளவரை சென்று. ஆனால் இதை அறிந்திருங்கள். தொடர்புடைய மந்திராலயம் என்பது வெறும் பாதுகாப்பு இடம் அல்ல. இது தேவைகளை காட்டிலும் மோசமான ஒன்றின் சிறைச்சாலை. நீங்கள் அங்கே போக விரும்பினால் நீங்கள் ஒரு சர்ச்சைகின்ற இறுக்கத்தில் நடப்பவராக இருப்பீர்கள். நட்சத்திரக்குறி 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 பிற மறந்துவிட்டது மந்திராலயம் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி. யுவராஜின் எச்சரிக்கையினை கவனிக்காமல் வேர் மற்றும் சூஹானி அந்த நூலில் உள்ள குறியீடுகளை புறக்கணிக்க முடியவில்லை. அடுத்த நாளில் அவர்கள் மறைக்கப்பட்ட மந்திராலயத்திற்கு அழியாத பயணத்தை துவங்கினர். பிரயாணம் கடினமாக இருந்தது. மலைக்காற்று அவர்களுடைய மூச்சை பறித்து அடித்தது. பல மணி நேர பயணம் செய்த பின் அவர்கள் ஒரு பெரிய கல்லறை முன்பாக நின்றனர். அது மலைக்கரையில் வடிவமைக்கப்பட்டது. உள்வெளியில் போராளிகளின் சிலைகள் இருந்தன. அவற்றின் முகங்கள் காலத்தின் தாக்கத்தால் மாயமானவைகள். உள்ளே மந்திராலயம் விசித்திரமாக அமைதியானது. அதன் மண்டபங்கள் ஒரு அசாதாரண நீல ஒளியில் ஒளியடிக்கப்பட்டன. காற்றில் ஒரு பண்டைய சக்தி பிரவேசித்திருந்தது. மேலும் அவர்கள் முன்பே கேள்வி கேட்ட சர்ச்சைகள் மறு பலமாகவும் உறுதியாகவும் திரும்பி வந்தன. இந்த இடம் தவறு போன்றது என்று சூஹானி வேரின் கைகளை பிடித்து சொன்னாள். அவர்கள் ஆழமாக சென்று கொண்டிருந்தபோது அவர்கள் முக்கியமான அறையின் மையத்தில் ஒரு அலங்கார பெட்ஸ்டல் கண்டு பிடித்தனர். அதில் மற்றொரு சிகில் துண்டு இருந்தது. அதன் ஒளி இருதயத்தின் பதட்டமாய் துடிப்பதாக இருந்தது. வேர் அதை எடுக்க முன்னாடி அவர்கள் சுற்றியுள்ள இருளின் நிழல்கள் சுழல ஆரம்பித்தன மற்றும் உருவமடைந்தன. அந்த இருளில் இருந்து அங்கு திகைப்பதற்குரிய அந்த உருவம் வெளிப்பட்டது. படிகரமான உருவம். அதன் கண்கள் எரிகின்ற கம்பீர தோற்றங்களை கொண்டது மற்றும் அதன் குரல் கரையை உரிக்கின்ற போல் இருந்தது. நீங்கள் ஒப்பந்தத்தின் விருப்பத்தை எதிர்த்து செல்லவா என்று அது கம்பிடுகிறது. உள்ளே போர் நிறுவனம் தாக்கப்பட்டது. அதன் நிழல் வடிவம் மாறுகிறது மற்றும் முறுக்குகிறது. வீர்தாயத்தை உயரமாக பிடித்தார். அதன் ஒளி சிறிது நேரத்தில் உயிரினத்தை விரட்டியது. சுஹானி தண்டு வீர் கத்தினார். சுஹானி பீடத்தை நோக்கிச் சென்றாள். ஆனால் அந்த நிறுவனம் அவளது பாதையை தடுத்தது. அதன் நகங்களைக் கொண்ட கை ஆபத்தான முறையில் ஸ்வைப் செய்தது. தாயத்தின் சக்தியை பயன்படுத்தி உயிரினத்தை பின்னுக்கு தள்ள வீர் முன்னோக்கிச் சென்றார். எடுத்துக்கொள் வீர் கத்தினான். சுஹானி அந்த துண்டை பிடித்தாள். அரை பலமாக அதிர்ந்தது. பீடத்தில் இருந்து சக்தியின் வெடிப்பு வெடித்தது. அந்த நிறுவனத்தை ஒரு கூச்சலுடன் பின்வாங்கும்படி கட்டாயப்படுத்தியது. உங்கள் விதியிலிருந்து நீங்கள் தப்ப முடியாது. அது நிழலில் மறைந்துவிடும் முன் சினுங்கியது. அடுத்த படி சன்னதிக்கு வெளியே வீரும் சுஹானியும் தரையில் சரிந்தனர். அவர்களின் மூச்சு திணறல். இரண்டாவது துண்டு சுஹானியின் கையில் பளபளத்தது. அதன் ஆற்றல் மங்கலானது ஆனால் நிலையானது. அந்த விஷயம் மீண்டும் நமக்கு வரும். சுஹானி அவள் குரல் நடுங்கியது. வீர் தலையசைத்தார். அதை விடுங்கள். இதை முடிவுக்கு கொண்டுவர நாங்கள் ஒரு படி நெருக்கமாக இருக்கிறோம். ஆனால் தூரத்தில் நிழல்கள் கிளர்ந்தெழுந்தன. சபிக்கப்பட்டவர்களின் கிசுகிசுக்கள் சத்தமாக அதிகரித்தன. அவர்களின் பயணம் இன்னும் வெகு தொலைவில் உள்ளது என்பதை நினைவூட்டுகிறது. அவர்களுக்கு தெரியாமல் யுவராஜ் அருகாமையில் இருந்த மலைமுகட்டில் இருந்து அவரது முகபாவத்தை கடுமையாக பார்த்தார். புயல் வருகிறது என்று அவர் முணுமுணுத்தார். அவர்கள் தயாராக இல்லை. விதியின் எதிரொலிகள் கூர்மையாக வளர்ந்தன. அவர்களை காப்பாற்றக்கூடிய அல்லது அனைவரையும் அழிக்கக்கூடிய ஒரு உண்மையுடன் இறுதி மோதலை நோக்கி அவர்களை இழுத்தது. விதியின் எதிரொலி. விதி மற்றும் மீட்பின் கதை அத்தியாயம் -3 தொடரும்.